சாஃப்ட் ஐஸ் டால்ஃபின் மேக் பண்ணுறதுல பார்ட் 2 பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் எதுக்கும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் ரத்தம் வித் ஆர்த்தி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லாத்தையுமே இதில் நான் காமிச்சிருக்கேன் தனித்தனியாக. எத்தனை கட் பண்ணணுன்றத போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதை இதுலேயும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். தென் வால் பீஸ் எடுத்துக்கணும். 2 வால் பீஸுமே எடுத்துகிட்டு இங்கே நான் காமிக்கிற மாதிரியே கட்டு, அதாவது ஒரு நூல் வச்சு தையல் நூல் வச்சு கட் போட்டுக்கணும். அதாவது முடிச்சு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, கட் போட்டுக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்டு கார்னர்லாம் கட் போட்டுட்டு தென் இங்கேருந்து இது வரைக்கும் கேப் கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம பஞ்சு உள்ளே வைக்க முடியும். ஸோ அதுக்கு கேப் கொடுத்துட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றது போன ஒரு டாய்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிடணும். அந்த ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படி பண்ணணுன்னா, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் போட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இதை நம்ம திருப்பிட்டு உள்ளே நம்ம பஞ்ச் வைக்க முடியும். நம்ம ஃப்ரண்ட்லேயே அந்த கிளாத் வச்சுட்டோன்னா நமக்கு மேலே புசு புசுன்னு இருக்கிறது இருக்காது. ஸோ அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. அதனால் எல்லாமே திருப்பி வச்சு தான் நீங்கள் தையல் போடணும். இது துடுப்பு, 2 துடுப்பு வரும். அப்புறம் மேலே நமக்கு ஒரு துடுப்பு வரும். மொத்தம் 3 துடுப்பு வரும். எல்லாமே 3 நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 3த்துக்குமே எல்லா இடத்துலையுமே 3 கார்னர்லேயும் ஒரு கட் போட்டுட்டு தென் அதை சுற்றி தையல் போடணும். இது எல்லாமே எப்படி பண்ணணும்னா திருப்பி வச்சு தான் பண்ணணும். அதை உல்டாவாக தான் பண்ணணும். காமிக்கிற மாதிரி உல்டாவாக திருப்பி வச்சு தான் தையல் போட்டுட்டு அடுத்தது ரிட்டன் திருப்பிட்டு அதுக்குள்ளே பஞ்சு வைக்கணும். இதையே எல்லாத்துக்கும் நீங்கள் செய்யணும். அதனால தான் எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாகவே காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கூட கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு நாங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்குறோம், எங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும், கொரியர் மட்டும் வேணும், கொரியர் போட்டு விடுங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அதுவும் இது பண்ணிக்கலாம். இல்லை இது எதுவுமே வேணால் எங்களுக்கு பேட்டர்ன்ஸ் மட்டும் வேணும்னாலும் பேட்டர்னுமே நாங்கள் கொரியர் போட்டு விடுறோம். அதுக்கான தனி சார்ஜ் இருக்கும். நீங்கள் பேட்டர்ன்ஸ் மட்டும் கூட வாங்கிக்கலாம். தென் நம்ம இது 3த்தையும் பார்த்துட்டோம். இப்போ துடுப்பு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. உடம்பு பகுதியை எப்படி வைக்கணுன்றத உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது மூக்கு பகுதி. மூக்கிலிருந்து தலை வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நமக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா உள்ளே பஞ்சு வைக்கிறதுக்கு பிளேஸ் வேணும். ஸோ அதுக்கான பிளேஸ் விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தலைகீழ திருப்பி போட்டு வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு கார்னர் சைடில் அந்த காமிக்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு கட் போட்டுக்கணும். கை வச்சே தான் எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். ஸோ அதை வச்சு கட் போட்டுட்டு தென் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். அந்த மேலே இருக்கிற பகுதியில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அங்கே நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த துடுப்பு இது நம்ம மேலே வச்சிடணும். தென் அடுத்தது ரைட் சைடு ஒரு துடுப்பு வரும், லெஃப்ட் சைடு ஒரு துடுப்பு வரும். அது அந்தந்த பக்கம் வைக்கிறதுக்காக நான் உங்களுக்காக காமிக்கிறேன் எங்கே வரும் அப்படின்ட்டு. நல்லா கீழே இறக்கி வைக்கணும். நான் இப்போ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற டாய்ஸுமே நான் காமிக்கிறேன் எப்படி வரும் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு இது ஸ்லோ மோஷனில் எனக்கு ஸ்டிச் பண்ணி காமிங்க, ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவுமே நாங்கள் உங்களுக்காக போடுறோம். தென் அடிப்பாகத்துக்கு தான் இந்த ஒயிட் கலர் கிளாத்து. இதையுமே மேலே வச்சு தைக்கணும். மேலே வச்சு தைச்சிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி வச்சு தான் நீங்கள் துடுப்பு எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், திருப்பி தான் பண்ணணும். அப்போ தான் நம்ம உள்ளே பாஞ்சு வைக்கிறதுக்கு உள் சைடு வைக்க முடியும். நீங்கள் அவுட் சைடு, அதாவது உல்டாவாக தான் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். அதேமாதிரி இந்த கார்னர் மொத்தம் 3 கார்னர் வச்சு இதை ஸ்டிச் பண்ணாதான் இங்கே உங்களுக்கு பாடி அடி பார்ட், அதாவது அடியில் இருக்கிற உடம்பு சொல்லுவோம் இல்லையா, அது ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாகவே தான் பொறுமையாக தான் காமிச்சிருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டிச் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நமக்கு டாய் கிடச்சிருச்சு.
டால்ஃபின் டாய். உங்களுக்கு வந்து இதை நான் க்ளோஸ்அப்லேயும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு. கண் வந்து இது என்னென்னா நமக்கு ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் இருக்கும். இது கம் போட்டு ஒட்டுறதில் ப்ரெஸ் பண்ணுற டைப்லையும் கிடைக்கும். நீங்கள் கொரியரில் என்கிட்ட வாங்கும்போது A to Z எல்லாமே உங்களுக்கு கொரியரில் வந்துடும். ஆனால் உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் ஒரு பிஃபோராக கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பிஃபோராக ஒரு 1 வீக் பிஃபோராகவே நீங்கள் கொரியர் கேட்டிங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு மெட்டீரியல் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஏதாச்சும் டவுட் இருக்குது ரொம்பவும் அப்படின்னாலுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். டாய்ஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில்